எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 29, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 26,000 கிராஸ் பண்ணி க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 117 பாயிண்ட் வந்து அப்பா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் வந்து ஏசியன் சம்மிட்ல பேசும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் வந்து கிட்டத்தட்ட அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவா பேசியிருக்காரு. சோ அதனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. அடுத்து நாம நேத்து வீடியோலயே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அதுலயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம புக் வேல்யூ விட 30% கிட்ட ஷேர் வந்து அண்டர் வேல்யூவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இன்னைக்கு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசின சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு, பேங்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க பினான்சியல் இயர் 26ல கடன் கொடுக்கறதுல 15% growth-ஐயும் டெபாசிட்ஸ்ல வந்து 13% growth-ஐயும் வந்து எட்டுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 6% தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து அப்பா இருக்கு. சோ ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பார்த்து பொறுமையா நம்ம வந்து ஒன்னு ரெண்டு கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிராஜுவலான growth அப்படிங்கிறது ஷேர்ஸ் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் பேங்க்லயும் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்தது. ரொம்ப நாளா வந்து இந்த 28 to 30 இந்த ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நம்ம இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் போட்ட வீடியோல பேசியிருப்போம். ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது 28 ரூபாயில இருந்து 38 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சோ அதிகமா அண்டர் வேல்யூடா இருக்கிற நல்ல ஷேர்ஸா பார்த்து பொறுமையா அதை வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஓரளவுக்கு growth வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கும். அடுத்து டாடா ட்ரஸ்ட்ல வந்து திரும்ப வந்து ஒரு இஷ்யூ, அது என்ன அப்படின்னா அந்த மெயிலிங் மினிஸ்ட்ரியா லைஃப் டைம் மெம்பரா வந்து வைக்கிறதுக்கான அந்த பில் வந்து பாஸ் ஆகல. 3 ட்ரஸ்டிஸ் வந்து ஓட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் வந்து ஜப்பான்ல இருந்த அந்த புதுசா இருந்த ஃபீமேல் பிஎம் கிட்ட டீல் வந்து சைன் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ரேரத் மேக்னட்ஸை வந்து இது பண்றதுக்காக. நாம முன்னாடியே பார்த்தோம் சைனாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது இந்த ரேரத் இது விஷயங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா ஜப்பான் கூடயும் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் படி $400 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ சைனாவை சமாளிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் இந்த ரெண்டு கண்ட்ரி கூடயும் இந்த ரேரத் டீல்ஸை வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே இந்த ரேரத் இம்போர்ட்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்தியாலேயே வந்து ஹெவியா இருக்கு. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காங்க எங்க கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, சோ ப்ரொடக்ஷன் வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி. சோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனா கிட்ட பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த என் யூசர் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் இந்த அளவுக்கு வந்து சைனா வந்து தடை விதிச்சதுக்கான காரணம். அதாவது யார் வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஃபென்ஸுக்கு நிறைய வந்து இந்த விஷயங்கள் வந்து யூஸ் பண்றாங்க, அதனாலதான் நாங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் தளர்த்தி அடிஷனலா எண்ட் யூசர் கண்டிஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்ஐசி ஸ்டாக் பத்தின ஒரு அப்டேட். எல்ஐசியில கவர்மெண்டோட ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்ண போறாங்க, அதுக்கான ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு QIP மூலமா அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா ஐபிஓ டைம்ல 3.5% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணிருந்தாங்க. செபி வந்து 10% பப்ளிக் லிஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல் இருக்கு. அதுக்கான டார்கெட் டேட் வந்து மே 2027. சோ அதுக்குள்ள மீதி இருக்கிற அந்த 6.5% ஸ்டேக்கையுமே வந்து பப்ளிக்கு கவர்மெண்ட் வந்து சேல் பண்ணணும். அதுல ஓரளவுக்கு இப்போ ஒரு 13,200 கோடிக்கு QIP போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்டாக்ல QIP அப்படிங்கிறது ஃப்ளோர் பிரைஸை விட கம்மியா தான் வந்து போடுவாங்க. சோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து கோல்டு. நம்ம நேத்து வீடியோல பார்த்தோம் கோல்டு வந்து 1 கிராமுக்கு ஹெவியா கரெக்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமுக்கே வந்து 22 கேரட் 250 ரூபாய் வந்து கெயின் ஆயிருக்கு. சோ ஒரு பவுனுக்கு 2000 ரூபாய் கிட்ட திரும்ப வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு
மார்க்கெட்லயும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பீஸ் கிட்டத்தட்ட 100 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து எட்டிடுச்சு. 96 97 நேற்று வந்து இருந்துச்சு. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். இதை வந்து நான் வந்து பர்சனலா ஒரு டெம்பரவரி கரெக்ஷனா தான் பாக்குறேன். அடுத்தடுத்து கோல்டு வந்து இன்னும் அந்த விழுந்த அந்த 10% மேல ரிட்ரீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. சோ அதை தான் வந்து இப்ப கோல்டு வந்து இன்னைக்கு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ருபி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முந்தானத்தை பார்த்தோம், ருபி வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு, 88 கட் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ இன்னைக்கு ஃபெட்டோட ரேட் கட் டிசிஷன் வரும், இன்னைக்கு நைட்டு வரும். அது வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். பட் ஆனா ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அப்படி ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வந்து வீக் ஆகும். அப்ப ருபி வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஃபால் இல்லாம சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட் ரிலேட்டடா செபி வந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபீஸ் போடுறதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு புரோக்கரேஜ் வந்து போடலாம் அப்படிங்கிற அந்த மேக்ஸிமம் கேப்பை வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு சார்ஜஸ் போடும்போது கிளியரா வந்து பிரேக்கப் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளவு காஸ்ட் தான் நாங்க வந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரேக்கப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லாவே கரெக்டா இருந்தது. ஐஐஎஃப்எல் கேபிட்டல் வந்து 8% மேல கரெக்டா இருந்தது. அதே சமயத்துல நூமா வந்து 3%. இந்த ரேஞ்சில வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருந்தது. அடுத்து லென்ஸ்கார்ட் ஐபிஓ நேத்து வீடியோலயே பார்த்தோம். லென்ஸ்கார்ட் ஐபிஓ பயங்கரமான வேல்யூவேஷன்ல தான் வந்து லிஸ்ட் ஆகுது. இது வந்து ரீட்டைலர் பணத்தை வந்து ப்ரமோட்டர் வந்து எடுக்கிறதுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ அது ரிலேட்டடா இன்னும் 2-3 நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நாம முன்னாடியே பேசின மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து இந்த ஐபிஓல சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ரீட்டைலர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணம் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஐபிஓஸ்ல வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து ப்ரமோட்டர் எக்ஸிட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓல மணி கண்ட்ரோல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 100 கோடி ஐபிஓக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எஸ்பிஐ ஆப்டிமல் ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் எஸ்பிஐ எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த 2 ஃபண்டும் சேர்ந்து 100 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதனால ப்ரமோட்டர் எக்ஸிட் ஆகும்போது இந்த 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு போயிடும். சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்ட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஹையர் வேல்யூவேஷன்ல ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். சோ ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது, என்ன மாதிரி ஸ்டாக்கை பை பண்றாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் மந்த் ஆன் மந்தோ இல்ல குவார்டர் ஆன் குவார்டரோ மானிட்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ பத்தி இன்னொரு அலிகேஷன் வந்து வந்திருக்கு. அதை பத்தின டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இதோட சிஇஓ ஆன பியூஷ் பென்சால் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 200 கோடி ரூபாய் லோன் வந்து எடுத்து இந்த லென்ஸ்கார்ட்டோட ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாரு அவரே. அப்போ 8500 கோடி வேல்யூவேஷன் வந்து அந்த ஷேரை பை பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப 4 மாசம் கழிச்சு ஐபிஓ லிஸ்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிய 70,000 கோடி வேல்யூவேஷன்ல 850 கோடிக்கு அவர் வச்சு அந்த வாங்கின 200 கோடி ஷேர்ஸ் வந்து விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்படிதான் இந்த மாதிரியான ஐபிஓஸ் பயங்கரமான வேல்யூவேஷன்ல ப்ரமோட்டர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கறது தான் இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து நமக்கு சொல்லுது. அடுத்து போன வாரம் நாமினிஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பேங்க் டெபாசிட்ஸ்லயும் அக்கௌண்ட் லாக்கர்ஸ்லயும் வந்து கொடுக்குற நாமினிஸ 1ல இருந்து 4 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப அதை வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம ஒரு பேங்க்ல வந்து டெபாசிட் வச்சிருக்கோம், ஒரு அக்கௌண்ட்ல லாக்கர் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நாமினிக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்து 2-3 நாமினிஸ் வந்து நம்ம நாமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் வந்து 8 பே கமிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான காம்போசிஷனையும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அமேசான் வந்து அவங்களோட வேர் ஹவுஸ் அண்ட் அதர் ஆபரேஷன்ஸ்ல ரோபோட்ஸ் வந்து பயங்கரமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதோட எதிரொலியா அமேசானோட இந்தியன் டிவிஷன் மட்டுமே 1100 பேரை வந்து ஜாப் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் ஃபுல்லா 14,000 ஜாப் கட்ஸ் வந்து அமேசான் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு பிரைஸ் வந்து ரெக்கார்ட் ஹைல இருந்து ஒரு 8 to 10% வந்து கரெக்டா இருக்கு. சோ இந்த கரெக்ஷன் வந்து வெட்டிங் டிமாண்ட் இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரைஸ் கம்மியாகி சேல்ஸ் வந்து அதிகமாகுது. ரீட்டைல் அந்த கோல்டை வந்து சேல் பண்ற ரீட்டைல் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அதே சமயத்துல கோல்டை அடமானம் வச்சு கடன் கொடுக்குற அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸா இருக்கும். அடுத்து இப்பதான் லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து இந்த வீக் வரப்போகுது. அடுத்த வீக் வந்து அது மட்டும் இல்லாம 3 ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. க்ரோ, பைன் லேப்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வாலா இந்த 3 ஐபிஓஸ் வந்து $2 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கர்நாடகா பேங்க்ல டாப்
பொசிஷன்ல இருக்கவங்க எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா இந்த கம்பெனில அதிகமா இருக்கு. சோ அது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு டைட் ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்டி அண்ட் சிஇஓ வந்து எக்ஸிட் ஆயிருக்காரு. அதே மாதிரி சிஎஃப்ஓ வந்து எக்ஸிட் ஆயிருக்காரு. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் எக்ஸிட் ஆயிருக்காரு. இந்த பேங்க்குக்கு புது எம்டி அண்ட் சிஇஓ வந்து இன்னும் வந்து போடப்படல. சோ இந்த மாதிரி சீனியர் லெவல் எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறது இந்த பேங்க்ல ஒரு பிரஷரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நேத்தே பார்த்தோம், இந்த இஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல கவர்மெண்ட் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. இப்போ எல்என்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செக்மெண்ட்குள்ள நாங்க உள்ள வர போறோம், அதுல என்ட்ரி கொடுக்கறதுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல கோல்டு ரிலேட்டடா எஸ்ஜிபி வந்து அடுத்தடுத்து வந்து மெச்சூர் ஆயிட்டே இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து 2020 2021 அந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் சீரியஸ் எஸ்ஜிபி வந்து ப்ரீ மெச்சூர், அதாவது 5 வருஷம் ஆனாவே நீங்க வந்து ப்ரீ மெச்சூர் பண்ணிக்கலாம். 8 வருஷம் அதை ஹோல்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் மெச்சூர் ஆகும். இந்த ப்ரீ மெச்சூர் அமௌண்டா 12,198 ரூபா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது 166% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த எஸ்டிபி வந்து போட்டப்போ ஒரு கிராம் வந்து 4,589 ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அதுல 2.5 இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 5 வருஷமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனுவலி. அது மட்டும் இல்லாம 166% ரிட்டர்ன் வந்து இந்த எஸ்டிபி யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த ரஷ்யன் க்ரூட் ஆயில்ல இந்தியன் ஆயில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சாங்ஷன் பண்ணப்படாத என்டிட்டிஸ்ல இருந்து நாங்க ரஷ்யால இருந்து இன்னும் ஆயில் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல மெர்ஜர் வந்து நடக்கிறதுக்கான டாக்ஸ் வந்து இருக்கு. யூனியன் பேங்கையும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பேங்கா வந்து உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 833 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த கால்ல கம்பெனி சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸோட பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு சில அப்டேட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டும் ஓபன் ஏஐயும் ஒரு டீலை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நேத்து டெக்ஸா ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம ஆப்பிளும் வந்து அவங்களோட இந்த ஐபோன் 7 லான்ச்சுக்கு அப்புறம் அதிகமா ஏறிட்டே இருக்கு. இப்போ அவங்க 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் அந்த கிளப்புக்குள்ள வந்து இணைஞ்சிருக்காங்க. என்விடியா வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸோ இப்ப 3வது கம்பெனியா வந்து ஆப்பிள் வந்து மாறி இருக்காங்க. அடுத்து ஓபன் ஏஐ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள அந்த ஸ்பெஷல் ஆஃபரா இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சாட் ஜிபிடி கோ சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயா வந்து 1 இயர்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் அடுத்தடுத்து வரும்போது தான் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.